நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹேமா ஜெயின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் ஆர்.ஜே. பிரீத்தி. அத்தியாயம் 2. ஒல்லியாய் நெடுநெடு உயரத்தில் ரிம்லெஸ் கண்ணாடியும் முதுகில் சுமந்த பயண பொதியுமாக ஏறியவன் தன் இருக்கை எண்ணை சரிபார்த்து கொண்டே உள்ளே வந்தான். எதேர்ச்சியாக திரும்பியவனுடைய விழிகளும் வியப்பில் விரிந்தன. சரையுவை விட சற்று அதிகமாகவே. தன் பையை இருக்கையில் வைத்துவிட்டு திரும்பியவன், "பார்ரா" என்றான் கிண்டலாக உதடுகளை குவித்தபடி. "என்னையா இது அதிசயம்? மலையாளக் கரையோரம் தமிழ் பாடுற குருவி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு." உதட்டை மீறி வழியும் சிரிப்புடன் சன்னமாக விசிலடித்துக் கொண்டே அவள் அருகே வந்தான். "ஏ குருவி, சிட்டுக்குருவி, நீ எங்க இங்க?" ராகம் போட்டவனை சரையு நேர்பார்வையாக பார்த்தாள். பிறகு கவியை பார்த்தாள். என்ன பார்க்காத." கவி வேக வேகமாக தலையாட்டினாள். "எனக்கு எதுவுமே தெரியாதுடி. டிராவல் ஏஜென்ட் போட்டு கொடுத்த டிக்கெட் இது. இந்த வானரம் எங்கிருந்தோ திடீர்னு குதிச்சு இதே கம்பார்ட்மெண்ட்ல ஏறும்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? வேணும்னா உன் மாமாவை கேட்டுப்பாரு." சரையு பாலாவை பார்க்க, "வாங்க வாங்க விபி சார். எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அவன் அவசரமாக வரவேற்று பேசிக் கொண்டிருந்தான். "மாமாவை தானே? கேட்டாலும் அப்படியே உண்மையை சொல்லிட்டு தான் மறுவேளை பாப்பாரு." "ஹலோ ஹலோ, நடுவுல நான் நிக்கிறேன். உங்க அலைவரிசைய கொஞ்சம் மாத்தி இதர் தேக்கோ மேடம் ஜி." சரையுவின் முன்னால் சிட்டிகையிட்டவன், "டேய் டேய் குட்டி பையா, எப்படிரா இருக்க?" அவள் மடியில் அமர்ந்திருந்த தருணின் காதுகளை பற்றி திருகினான். "அப்புறம் எப்படி இருக்க ஜக்கு? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? டெல்லி வாசியாவே மாறிட்டியா? இந்த பக்கம் வர உத்தேசமே இல்லையா?" சரையு அவனை கண்டு அமைதியாக புன்னகைத்தாள். "நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ முதல்ல கேட்டுட்டா தப்பிச்சிடலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றால் புருவங்களை உயர்த்தியபடி. அவன் வழக்கம் போல தன் கண்ணங்குழிய சிரித்தான். "பெரிய ஆளாகிட்டல்ல விக்கி, நீ வந்தது கூட எனக்கு தெரியாது." "ஏய் கோச்சிக்காத, திடீர்னு தான் கிளம்புன. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல. அப்புறம் அக்காவும் தங்கையுமா எங்க பயணம்?" "ஓ, உனக்கு தெரியாது, நம்பிட்டேன்." பெரிதாக தலையாட்டி காட்டியவளின் கண்கள் வேறு எங்கும் திரும்பாமல் தீர்க்கமாக அவனையே பார்த்தன. சிரிப்பும் கோபமும் எரிச்சலும் குளிர்ச்சியுமாக அவை பல பாவங்களை காட்ட விக்கி சிரித்துக்கொண்டே அவள் உச்சந்தலையை பற்றி வட்டமாக சுழற்றினான். "கூல் மேடம், எதேச்சியாதான் வந்தேன், சொன்னா நம்பவா போற?" என்றபடி கண்ணடித்து சிரிக்க அவள் அவன் கையை தட்டிவிட்டாள். "பேசாம போயிடு" என்றாள் அடிக்குரலில். "பாருங்கண்ண, இந்த ஜிங்கு ஜக்குக்கு என்னமா கோவம் வருது?" அவன் பாலாவை கூப்பிட்டான். விக்கியுடனே ஏறிய இன்னொரு இளைஞன் தன் பெட்டியை மேலே வைக்க முயல எழுந்து அவனுக்கு உதவி கொண்டிருந்த பாலா, "அந்த கோவம் உனக்கு நான் நினைச்ச?" சரையுவை குறும்பாக பார்த்தான். கவியும் கிண்டலாக இவளையே பார்த்து சிரிக்க சரையுவின் முகம் சிவந்து சூடாகியது. "சொல்லலன்னு என் மேலதான் கோவம்." பாலா நமிட்டை கடித்தபடி சிரிக்க, "கடைசியில நான் தான் முட்டாள் போல." சரையு முனகியபடி திரும்பிக் கொண்டாள். "பாருங்க அண்ணி, நானே உங்களை எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல பேச்சு வராம இருக்கேன். இவ ரொம்ப தான் பண்றா." "போதும், ரொம்ப திகட்டுது விக்கி. ஓவர் ஆக்ஷன் உடம்புக்காகாது." சரையுவின் கூரிய பார்வை அவனை குற்றம் சுமத்த மேல் தட்டின் கம்பியை பிடித்தபடி குனிந்திருந்தவன் அவள் முகத்தை ஆதூரமாக பார்த்தான். "சரி, இதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க அத சொல்லு முதல்ல." இருக்கேன். அதான் பாக்குறியே, சூப்பரா இருக்கேன்." சொல்லி முடிப்பதற்குள் அவள் விழிகள் கலங்கிவிட மூக்கை புறங்கையால் நெருடி விட்டு கொண்டாள். பற்களால் கடித்தபடி இருந்த கீழுதடு உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. "கடவுளே, ஏன் இத்தனை உணர்ச்சி வசப்படுகிறேன் நான்?" அவளையே ஆழ்ந்து பார்த்த விக்கி மீண்டும் ஒரு முறை அவள் தலையை பிடித்து செல்லமாக ஆட்டினான். "உனக்கென்ன, நீ எப்பயும் தேவதைதான்" என்றான் கனிந்த குரலில். "தெய்வமே போதும், எனக்கே நெஞ்சு வலிக்குது." அவனை நிமிர்ந்து பார்த்த சரையு கையெடுத்து கும்பிட்டாள். கன்னங்கள் சிரிப்பில் உப்பி விரிய ஈர விழிகளுடன் ஏறிட்டு பார்த்தவளை கண்ட விக்கியின் இதயம் அந்த கணம் நெகிழ்ந்து போனது. தருணை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு அவள் அருகே அமர்ந்தான். "உனக்கு இப்படி ஒரு நினப்பு வேற இருக்கா?
ஆனாலும் நீ மாறவே இல்ல ஜக்கு. பொய்ன்னு தெரிஞ்சாலும் அப்படியே நம்புற பாரு. அங்க நிக்கிற நீ. அவள் அவனை முறைத்தபடி அவன் முழங்கையில் அடித்தாள். சரி, எனக்கு மட்டும் ஒரு உண்மைய சொல்லு என்றவன் அவளிடம் இன்னும் நெருங்கி அமர்ந்தான். எங்கேயாச்சும் உன் மாமனோட முகம் தெரியுதான்னு ஸ்டேஷன்ல எட்டி எட்டி பார்த்ததானே? ஆமா, நீதான் கண்ட. அடி வாங்காம அப்படி போய் உட்காரு. சரியான அழுத்தக்காரி ஆயிட்ட ஜக்கு நீ. அவன் ஒவ்வொரு முறை ஜக்கு என்ற பொழுது தன்னை பார்த்து கிண்டலாக சிரிக்கும் தருணின் தொடையை நிமிண்டி விட்டாள். என்னடா சிரிப்பு உனக்கு? டேய், உன் சித்திக்கு ஏன் இந்த பேருன்னு தெரியுமாடா? தருண் பலமாக தலை அசைத்தான். எங்க சொல்லு பார்க்கலாம். சிங் சக், ஜக்குதானே. அவன் இரு கை விரல்களையும் மேலும் கீழுமாக கொண்டு வந்து ஒட்டி காட்ட, எருமை வாய மூட மாட்டேன். இப்போ முளைச்சதெல்லாம் ச. சரையு சினுங்கியபடி தன் கண்களை புறங்கையால் மூடிக்கொண்டாள். இப்பவும் அப்படியேதான் இருக்காளாடா? அவங்க அக்கா வெள்ளை காக்கா பறக்குதுன்னா அட ஆமான்னு வாய பழந்து மேல பாத்துக்கிட்டு ஆமா சித்தப்பா. தருண் வேகமாக தலையசைக்க அவள் முஷ்டியை குவித்து விக்கியின் தோளில் குத்தினாள். மானத்தை வாங்காம எழுந்து போங்க 2 பேரும். போறேன் போறேன். விக்கி சிரித்துக்கொண்டே பாலாவின் எதிரே சென்று அமர்ந்தான். இதுக்குதான் ட்ரெயின்ல போகலான்னு ஒத்த கால்ல நின்னியா? கவியை கேட்க நினைத்தவள் எல்லோரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றுகிற கடுப்பில் பேசாமல் இருந்தாள். உண்மையில் வெளியில் பார்ப்பதற்குதான் அந்த அமைதி, சிரிப்பு எல்லாம். உள்ளே ஆழ்கடலின் அடியில் வெம்பித் தனியும் அலைகளென பொங்கலும் பெருகலுமாக படபடத்துக் கொண்டிருந்தது. கவி விக்கியிடம் மும்மரமாக ஏதோ பேச ஆரம்பிக்க, நீ என்ன நினைத்தால் யாருக்கென்ன என்கின்ற மாதிரி யாரும் இவளை சட்டை செய்யவில்லை என்பதுதான் நிஜம். வண்டி கிளம்பியதும் 3 ஆண்களும் கதை பேச ஆரம்பிக்க, கவியும் இவளை கண்டு கொள்ளாமல் அந்த ஜோதியில் ஐக்கியமாகியிருந்தாள். இவளை உரசிக்கொண்டு அமர்ந்திருந்த தருணும் எழுந்து ஓடிவிட, முழங்காலில் முகம் பதித்துக் கொண்ட சரையு இருட்டும் வெளிச்சமுமாக மாறி மாறி விரையும் மங்கலான காட்சிகளை கண்ணாடி ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பிடலாமாடி? கவி கூப்பிட அதற்கு கூட திரும்பி பார்க்க தோன்றவில்லை. டி ஒன்னதான் எடுத்து வைக்கலாமா? மடக்கி இருந்த கால்களை கீழே போட்டவள் எந்த எதிர்வினையும் இல்லாமல் தன்னிடம் தாவிய நிலாவை வாங்கி தோளில் சாய்த்து கொண்டாள். இடுப்பில் கை வைத்தபடி அவளை ஒரு நிமிடம் பார்த்த கவி, சரி நகரு என்றபடி சாப்பாட்டு கடையை திறந்து எல்லோருக்கும் வைத்து கொடுத்தாள். நிலாவை மடியில் வைத்துக்கொண்டே பேருக்கு கொஞ்சம் கொறித்த சரையு முதல் ஆளாக எழுந்து கை கழுவினாள். மற்றவர்களும் சாப்பிட்டு முடிக்க அரட்டை கச்சேரி மட்டும் நிற்காமல் தொடர்ந்தது. எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இரும்பு கிரிட்டரில் தலைப்பதித்து கண்களை இறுக மூடியபடி அமர்ந்திருந்தவளைக் கண்ட இன்னொரு இளைஞன் என்ன நினைத்தானோ? படுக்கலாமா? டயர்டா இருக்கு என அவன் சொல்ல அனைவரும் எழுந்தனர். சரையு, நீ இப்படி வந்துக்க. உங்க அக்கா பாப்பாவை போட்டு படுக்க அதான் வசதியா இருக்கும். மித்ரா, நீயும் விக்கியும் மேல ஓகே தானே? ஓகேக்கு என்ன, படுக்க ஏதோ ஒரு இடம். அந்த ஆடவன் முதல் ஆளாக மேல் பர்த்தில் ஏறி படுத்துவிட சரையுவும் தருணும் கீழ்ப்படுக்கைகளை எடுத்துக்கொண்டார்கள். சைடு அப்பர் லோவரில் பாலா தனக்கும் கவிக்குமாக படுக்கையை விரித்தான். சரையு கீழடுக்கில் போர்வையை விரித்து துப்பட்டாவில் முகத்தை மூடிக்கொண்டு படுத்துவிட்டாள். அசதி மிகுதியில் தருணும் அடம் செய்யாமல் தனக்கான பர்த்தில் படுத்து நிமிடத்தில் தூங்கியும் போனான். விக்கி கவி இருந்த இருக்கையில் சென்று அமர அவர்கள் மூவரும் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சரையோவிற்கு எதிரே மேல் இருக்கையில் இருந்த அந்த இளைஞன் முழங்கையை கண்கள் மேல் அழுத்தியபடி படுத்திருந்தான். அவனுக்கு தலை வெடித்துவிடும் போல இருக்க, இப்படி ஒரு பயணம் தேவைதானா? 100வது முறையாக அவன் மனம் கேள்வி கேட்டது. கணவன், மனைவி, குழந்தைகள் என்று இங்கிருக்கும் சூழல் இந்த 2 மணி நேரங்களிலேயே தாளாத ஏக்கத்தை தந்திருக்க, மாறி மாறி செய்யும் பயணங்களின் உடல் சோர்வு மனதை இன்னும் களைப்பாக்கியது. மித்ரன் 2 விரல்களால் தன் நெற்றிப் பொட்டை அழுத்தி விட்டுக் கொண்டான். மும்பையிலிருந்து 2 நாட்கள் முன்புதான் இங்கு பெட்டியை கட்டிக்கொண்டு வந்ததே. சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து தன் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு வீட்டை காலி செய்து ஏறை கட்டும் பொழுது கூட இத்தனை அலுப்பாய் இல்லை.
பிறந்த ஊருக்கு கிளம்பி போகிற புது பெண் மாதிரி மனதிற்குள் ஒரு பரவசம், நெகிழ்ச்சி. இப்பொழுதுதான் என்னவோ மாதிரி இருந்தது. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊரு கிடைக்காது சார். கிளப், ரேஸ்கோர்ஸ், மால், பார்ட்டின்னு பாஷா இருக்கணுமா? இருக்கலாம். எளிமையா சிறுவாணி அருவி, வெள்ளையங்கிரி மலை, பேரூர், பட்டீஸ்வரம்னு அடக்கமா இருக்கணும்னாலும் இருக்கலாம். இப்பதானே வந்திருக்கீங்க, பழக பழக பிடிச்சு போயிடும். அப்புறம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயுமே கிளம்பவே மாட்டீங்க பாருங்க. 2 நாட்களுக்கு முன்னால் விமான நிலையத்தில் தன்னை அழைத்து போக வந்திருந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சேதுராமன் கோவையை பற்றி பெரிதாக பிரஸ்தாபித்த பொழுது இவன் மெலிதாக புன்னகைத்தான். நானும் இதே ஊர்க்காரன்தான் மிஸ்டர் ராமன். கொடிசா கிட்டதான் வீடு. அட, அப்படியா? அதான் நான் பார்க்கும்போதே நினைச்சேன், வடக்கத்திய ஆளு மாதிரியே இல்லையே, தமிழ் பையன் மாதிரி இருக்கீங்களேன்னு. அவன் அதற்கும் பல் தெரியாமல் சிரித்தான். தமிழ் பையன் மாதிரியா? இத்தனை வருஷம் இங்க இருந்ததை வச்சு அப்படியும் சொல்லலாம் என்றவன் அதற்கு மேல் பேசாமல் வந்து நின்ற காரில் ஏறி வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். விமான நிலையத்தின் வாகன நெரிசலை தாண்டி வண்டி ஏர்போர்ட் ரோட்டில் ஏறி பிரதான சாலையில் பயணிக்க ஆரம்பித்தது. டிரைவர், கொஞ்சம் ஏசியை நிறுத்திட்டு ஜன்னலை திறந்து விடுறீங்களா? இதோ சார். கண்ணாடி கீழிறங்க அதிகாலை காற்றின் கொழுமை குபுகுபுவென்று உட்புகுந்து கேசம் வருடிச் சென்றது. அவன் ஆழமாய் மூச்சை இழுத்து விட்டு கொண்டான். எனக்கு கூட இந்த ஏசி கீசியெல்லாம் ஒத்துக்காது சார். இதை சொன்னா உனக்கு வயசாயிடுச்சு, ஓல்டு ஜெனரேஷன், வசதியை அனுபவிக்க தெரியாதுன்னு என் பிள்ளைங்களே திட்டுதுங்க. என்ன சொல்லுங்க, சிலுசிலுன்னு வீசுற இந்த காத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஈடாகுமா? சேதுராமன் முன்னால் இருந்த டேஷ்போர்டை தட்டி காண்பித்தார். அதானே. கொஞ்சம் அமைதியாக இந்த பயணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் மனம் விரும்பினாலும் கலகலப்பாக பேசும் அவருடைய சுவாதீனத்தை குலைக்க விரும்பாமல் அவருடன் பேசிக்கொண்டு வந்தான். என்னமோ சார், இப்படி சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களோ என்னவோ. இத்தனை சின்ன வயசுல நீங்க இவ்வளோ பெரிய போஸ்டுக்கு வந்திருக்கீங்க. பார்க்கவே பெருமையா இருக்கு. உங்களுக்கு என் பையன் வயசுதான் இருக்கும். அந்த உரிமையில சொல்றேன். இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே ஹைலி ஃபோக்கஸ்ட் அண்ட் டெடிகேட்டட். அதனாலதான் இந்த வயசுலேயே இத்தனை உயரம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அவன் இதழ்களில் மீண்டும் கோடாக ஒரு புன்னகை. அவ்வளவே. எங்க ஜெனரேஷன் எல்லாம் சம்பாதிக்க ஒரு வழி, குடும்பம் நடத்த காசு தேவைன்னு ஆஃபீஸ்க்கு வந்தோம். நீங்கெல்லாம் சாதிக்கணும்னு வர்றீங்க. விடாமல் அவர் பேசிக்கொண்டிருக்க தலையசைத்து ஆமோதித்தபடி இருந்தாலும் உள்ளுக்குள் ஏளனமாக சில எண்ணங்கள் எழுவதை அவனால் தவிர்க்க இயலவில்லை. சக்சஸ்ஃபுல்லா? நானா? இருக்கிறதுலேயே பெரிய ஜோக்கு இதுதான். என் முழு கதையும் தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஒரு வகையில நான் வாழ்க்கையில தோத்து போனவன். ரொம்ப மோசமா தோத்து போய் அது எங்கன்னு தேடிட்டு திரியிறவன். மனசுல இருக்கிற வலி வெளியில தெரியாம இருக்க போற வழியெல்லாம் கண்ணை வித்து சித்திரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்போ வராங்க சார்? நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க ராமன் சார். வருவாங்க. அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க செட்டில் பண்ணிட்டு தானே வரணும். அவனுடைய அலைபேசி ஒலிக்க ராமன் முன்புறம் திரும்பிக் கொண்டார். மித்ரன் எடுத்து பேசினான். கொஞ்ச நேரம் என்றவன், நான் எதுக்கு, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அவனுடைய குரல் கம்பீரமாக இருந்தாலும் நூலாக சிறு பிசிறும் சேர்ந்து ஒலித்தது. வந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா? எதுக்கு வீணா? நான் வந்தா உங்க மூடையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிடுவேன். அடி வாங்காம பேசாம வா. ஏதோ போனா போதுன்னு ப்ளீஸ் போட்டா ரொம்ப சீன் போடுற. இந்த முறை அதட்டலாக வந்த பதிலின் சத்தம் ஸ்பீக்கரை மீறி கசிய ராமன் ஆர்வமாக ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டார். சொன்னா கேளு ப்ளீஸ். சிறிது நேரம் எதற்கோ மறுத்து கொண்டிருந்தவன், அந்த தொலைறேன், நீ எல்லாம் என்ன திட்டுற மாதிரி இருக்கு. சிரித்துக்கொண்டே அழைப்பை வைத்தான். ராமன் சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நாளன்னைக்கு பொருள் எல்லாம் ட்ரக்ல வரும். நான் இருப்பேன்னு நினைச்சு நேத்தே அனுப்பிவிட சொல்லிட்டேன். இறக்கும் பொழுது நம்ம ஆள் யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சார்,
நான் பார்த்து இறக்கிடுறேன். வேற என்ன தேவைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடுறேன். என்ன, திரும்ப பயணமா? ஆமா, நெக்ஸ்ட் சண்டே வந்துடுவேன். இந்தாங்க வீட்டு சாவி, அட்ரஸ் இதில் இருக்கு. தன் அருகே இருந்த பிரீஃப் கேஸின் ஜிப்பை திறந்து சாவியை எடுத்து கொடுத்தவன் ஸ்டிக் நோட்டில் விலாசத்தை எழுதி அவரிடம் தந்தான். உங்களுக்கு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். சாருக்கு இங்கே வீடு இருக்கிறது எனக்கு தெரியாதே. அங்கேருந்து தகவல் சொன்னவங்க ஒழுங்காக சொல்லலை. கெஸ்ட் ஹவுஸ் ரெடி ஆகிற இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கேன். இப்போ சேதுராமன் கேள்வியாக இழுத்தார். இப்போ ஹோட்டலுக்கே போயிடுங்க, அதில் ஒன்றும் சேஞ்சஸ் வேணாம். நம்ம வீடு பூட்டு போட்டு தான் கிடக்கு, இப்போ யாரும் அங்கே இல்லை. நாளைக்கு நான் கிளம்புறப்போ இந்த 2 பெட்டியையும் என் வீட்டில் போட்டுட்டு ரூமை காலி பண்ணிடுங்க. வீணா ஹோட்டலை ரெண்ட் பண்ண வேண்டாம். ராமன் மெச்சுதலாக ஒரு முறை பார்த்துவிட்டு தலையசைத்தார். முடிஞ்சா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் பிடிச்சு வைங்க, நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அட, நீங்கள் என்ன, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? சாவியை கொடுத்துட்டீங்கல்ல, ஃப்ரீயாக போயிட்டு வாங்க, இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவர் கை கொடுக்கிறேன் என்று சொன்னது நிம்மதியாக இருக்க, கோவை வந்து இறங்கிய கையுடன் போட்டது போட்டபடி அன்றிரவு ஊருக்கும் ஓடி திரும்ப வந்து அடுத்த நாளே ரயிலிலும் ஏறியாகிவிட்டது. மனதின் வேகத்தில் அலைந்த அலைச்சல் அப்பொழுது தெரியாமல் இருந்தாலும் இப்பொழுது உடம்பின் ஒவ்வொரு கணுவும் ஓய்வை கெஞ்சியது. தலை வேறு விண் விண் என்று தெரிக்க மருந்து ஏதாவது கேட்கலாமா என்று நினைத்தவன் தலையை சற்று உயர்த்தி பார்த்தான். விக்கியும் அவனுக்கு எதிரே இருந்த அப்பர் பர்த்தில் ஏறி படுத்திருக்க, கவியும் பாலாவும் மட்டும் அமர்ந்திருந்தார்கள். குழந்தையை நடுவில் வைத்தபடி பாலா சாய்ந்திருக்க, அவன் அருகே ஒற்றை காலை மடித்து உட்கார்ந்திருந்த கவி நிலாவின் பாதங்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். அவர்களை தொந்தரவு செய்ய மனமில்லாதவன் மெல்லிய சிரிப்புடன் மீண்டும் தலை சாய்ந்து கொண்டான். பார்க்கவே எத்தனை பாந்தமாக உள்ளது. கண்ணில் விழுந்த அந்த அந்யோன்யம் தன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்றை சொல்லி காட்டுவது போலவும் இருக்க, ஜக்கு, லைட்டை நிறுத்திட்டேன். விக்கியின் குரலில் விளக்கு அணைந்தது. இவனும் விழிகளை மூடியபடி தன்னை விட்டு தூர ஓடும் தூக்கத்தை துரத்தும் முயற்சியை தொடர்ந்தான். உள்ளும் புறமும் சூழ்ந்த அந்தகாரத்தில் அவன் கண்களுக்குள் மீண்டும் மீண்டும் ஒரு சித்திரம் மட்டுமே. எண்ணெய் காப்பிட்ட பளபளப்பில் அரையாடை உடுத்திய பாலகிருஷ்ணன் கொள்ளை அழகுடன் வீற்றிருக்க, கல் தூண்கள் சூழ குளிர்ந்திருக்கும் அகன்ற பிரகாரத்தின் மையத்தில் கிள்ளி எடுக்கலாம் போன்ற பொலிவுடன் நிற்கும் கண்ணனின் குழலூதும் சிலையும், கருங்கல் சுவர்களில் அவனுடைய சிறு பிராயத்து குறும்புகளை வர்ணிக்கும் குடைவு சிலா ரூபங்களும், கோவிலை ஒட்டிய சிறு குளமும், மனதோடு ஒன்றியிருந்த இந்த காட்சிகள் அனைத்தும் பின்னால் போக, குழந்தையை இடுப்பில் இருத்தியபடி சந்நிதி முன் நிற்கும் பெண்ணவளின் வரிவடிவும் மட்டுமே அவன் கண்களுக்குள். மின்னும் தீப ஒளியில் சகலமும் மறந்து கண்முன் தெரியும் தெய்வ ரூபத்துடன் பொருந்தி நிற்பவளின் தோற்றமும், சந்தன பிரசாதத்தை இலையில் ஏந்தியபடி சேலையை மேலாக தூக்கி பிடித்த வண்ணம் தரை அதிராமல் நகர்கிற மென் நடையும், நிலைப்படிகளை உயர்த்தி தாண்டுகின்ற கன நேரம் வரைந்து வைத்த ஓவியமாய் கண்காட்டி மறைந்த வெள்ளை பாதங்களுமாக, பிரகாரத்தை சுற்றி முடித்து கூட்டமில்லாத இடமாக அமர்ந்தவளின் இரு விரல்கள் புடவையை ஒரு லயத்துடன் சரி செய்து பிறையாய் முகம் காட்டும் இடையை மறைத்துக் கொள்வதை அவன் ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். கையில் இருந்த பிரசாதத்தை குழந்தைக்கும் தனக்கும் இட்டுக்கொண்டவள் மடியில் கிடக்கும் பிள்ளையை மேலும் கீழுமாக சென்று கொஞ்ச, அகல விரிந்த இமைகளும் அதில் கண்கொள்ளாமல் வழிகிற சிரிப்புமாக அல்ல சொல்கிற அழகு பார்ப்பவனின் கண்களை கொள்ள கொள்ள நிறைந்தன. சினுங்கிய குழந்தையை தோளில் எடுத்து போட்டு அவள் சமாதானம் செய்ய, பசியோ குறும்போ கன்னம் காது என நக்கிய பிள்ளை தலையை கீழே சாய்த்து அவள் மார்பில் முட்ட, அடி கழுத, அதன் காலில் அடித்தபடி வெட்கமாய் நிமிர்ந்து சுற்றிலும் பார்த்து கொண்ட அந்த நிமிடம் அங்கேயே கண்ணாக நின்றவன் சிலிர்த்து போனான். உன் ரகசியத்தை நான் பார்த்து விட்டேனே. அவள் அறியாமல் பின்பக்கமாக சென்று அப்படியே முதுகோடு அணைத்து சிவந்திருக்கும் அவளது காது மடலில் பட்டும் படாமல் இதழ் பதித்து அதிர்ந்து துள்ளுபவளை தன் பக்கமாக திருப்பி, நான்தான் என்றவாறு மொட்டாக விரியும் கண்களை பார்த்தபடியே மெல்லிய அதரங்களை ஒற்றை விரலால் வருடி,
நினைவுகளில் எழுந்த வெட்கம் அவனுக்குள் தீயாக வளர மூச்சு முட்டியது. உடலெங்கும் குப்பென வேர்த்து போனது. தலையோடு போர்த்தியிருந்த போர்வையை விலக்கி முகத்தை ஆழ்ந்து துடைத்துக் கொண்டான். பெருமூச்சுடன் கண்களை ஒருமுறை மூடி திறந்தவனின் பார்வை கீழே செல்ல, சரியாக அதே நேரம் சரையு புரண்டு படுத்தாள். உள்ளுணர்வில் அவளுடைய கண்களும் விழித்து எதிரே ஏறிட, இருவருடைய விழிகளும் சந்தித்துக் கொண்டன. அடுத்த க்ஷணமே விலகியும் போயின. உண்மையில் இரண்டுக்குமான இடைவேளி ஒரு கணமா, ஒரு யுகமா? பார்த்தவன் தன் நினைப்பின்றி விழிகளை விலக்கிக் கொள்ளாமல் இருக்க, போர்வையை இழுத்து தலையுடன் போத்திய சரையு பட்டென்று திரும்பி படுத்துக் கொண்டாள்.